நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் வாட்டி பாய்க்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ நான் உங்களுக்கு தான் செய்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. வணக்கம், நான் சத்யசீலன். HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக மலேசியாவில் உங்களுக்கு கிடைக்கும். மலேசியா மட்டும் இல்லை, சபா சரவா சிங்கப்பூர் கூட இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் எப்படி வாட்டி பாய்க்கிறது அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் வாட்டி வாங்கினீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 வாங்க சொல்லுவேன். எதுக்குன்னா, ஒன்று நீங்கள் குளிக்கிறதுக்கு இமீடியட்டாக, ஒன்று 21 நாளுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி ஸ்ப்ரே போத்தலில் டெய்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 21 நாள் நீங்கள் பாய்க்கிறதுக்கு. ஓகே, ஒன்ஸ் இந்த சீலை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா 21 நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். மாதத்துக்கு ஒரு பாத் எடுத்தால் போதும். ஜஸ்ட் கண்டினியூஸாக பாய்ங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இது நம்ம வாட்டி வாங்கிட்டோம். இப்படி நம்ம குளிக்கிறது, ஒன்ஸ் நீங்கள் குளிச்சிட்டோன்னே எனி டைம் குளிக்கலாம். காலையும் சரி, ஈவினிங்கும் சரி, நைட்டும் சரி, இந்த அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை. எனி டைம் குளிக்கலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக குளிச்சு முடிஞ்சோன்னே ஒரு பாத்தியை திறந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் படணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் உடம்புல எனிதிங் பேட் வைப்ரேஷன் இருந்தால் அது வெளியே ஆகிறதுக்கு தான். அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் எனக்கு உள்ளே ஏதாச்சும் இருக்கா, இல்லை நான் ஹீலிங் ஆகிறேன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சம்டைம் ஆளுங்க கத்தி குத்துற மாதிரி இருக்கும், சில டைம் ஆளுங்க ஃபெயிண்டட் ஆகிறது இருக்குது, ஆளுங்க வொமிட் பண்ணிடுவாங்க உள்ளே ஏதாச்சும் உடம்புல இருந்தால். இதெல்லாம் நம்மளுக்கு டெஸ்டிமோனி டெக்னிக் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சில பேர் குளிச்சோடனே கண்ணில் கோஸ் பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்டிமோனி கூட நான் ஏற்கனவே நான் மிஸ்டேக்காக நான் டிக்டாக்ல ஏற்றிருப்பேன். அந்த டெஸ்டிமோனி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டரை யார் பாய்க்கலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஒன்றாவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது. இப்போ எல்லாரும் பிள்ளைங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணுறது படிப்பு தான். ஸோ கிறிஸ்டல் வாட்டரு அவங்க டெய்லி பாடியில் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கோரிங் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. மந்தமாக இருப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் இருக்காது. ஸோ கிறிஸ்டல் வாட்டர் அவங்க காலையிலையும் பாய்க்க சொல்லுங்கள், ஈவினிங்கும் பாய்க்க சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது, இப்போ சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். ஸோ வயசாகிட்டாக்கா ஒழுங்காக ஏங்க முடியல, உடம்பு அசதியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, நடக்க முடியல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் டெய்லி ஸ்ப்ரே பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க எனர்ஜெட்டிக்காக ஆவாங்க, நடக்க முடியாத கூட நடந்து போவாங்க. ப்ரேயர்ஸ்க்கு, டெம்பிளுக்கு எனக்கு டெஸ்டிமோனி கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது ஒர்க்கிங் அடல்ட்ஸ். வேலை இடத்துல நிறையா போட்டி போகாமல், பாஸ் ஒழுங்காக பேசுறதில்ல, கூட்டாளிகள்லாம் பின்னால் ஸ்டெப் பேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பளம் உயர்வு, வேலை உயர்வுக்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நிறையா வரும். அடுத்தது பிஸ்னஸ் பீப்புள். இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட பிஸ்னஸ் இடத்துலேருந்து க்ரௌடு வர மாட்டுது, பிஸ்னஸ் ஒழுங்காக வர மாட்டேது, ரொம்ப டவுனாகவே இருக்குது, எனக்கும் ரொம்ப மந்தமாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ண பிடிக்கல, மேபி யாராச்சும் பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் தாராளமாக பாருங்க. உங்களோட ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, எனி பிளாக் மேஜிக் இருந்தால் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது அது ரிமூவ் ஆகி வெளியாயிரும். ஓகே, அடுத்தது நீங்களே டெய்லி உங்கள் பாடியில் ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி குட்டி பாத்தில் பாய்க்கும் போது உங்களுக்கு உங்கள் மேலே இந்த பேட் எனர்ஜி, இந்த நெகட்டிவிட்டியோ, இந்த தீய சக்தி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியாயிரும். நீங்கள் 108% நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. க்ரௌடு வரும், உங்கள் பிஸ்னஸும் பெருகும், உங்களுக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், உங்கள் லைஃப் ஸ்டைல் சத்தியமாக மாறும். ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, சாப்பாடையும் பார்த்துக்கிறாங்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் A to Z அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நார்மலாக டயர்டாகவும் சீக் வர்றது, ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் கொடுங்க. அவங்க டெய்லி பாடியில் காலையில் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஈவினிங் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள், ஒன்று பூஸ்டிங்காக இருக்கும், ஒன்று இம்ப்ரூவ் ஆகும். அவங்க அந்த சோன்னு இருக்க மாட்டாங்க. ஓகேயா, அடுத்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போடுவாங்க. இப்போ 2 பேரும் செப்பரேட்டாக இருப்பாங்க, வேறு வேறு லைஃப் ஸ்டைலில். ஸோ இப்போ பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் நீங்களே தனியாக பாய்க்க ஆரம்பித்தோன்னா மேபி உங்களுக்கு பிளாக் மேஜிக் செஞ்சு அவங்களும் உங்களை விட்டு பிரியிற மாதிரி செஞ்சுருக்கலாம். ஸோ நீங்கள் இதை பாய்க்கும் போது உங்கள் மேலே இருக்கிற பிளாக் மேஜிக் விட்டு வெளியாச்சுன்னா அவரே உங்களை தேடி வந்துடுவார். ஏன்னா எப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் அது லாங் டேர்ம் இல்லை, எல்லாம் ஷார்ட் டேர்ம் தான். ஸோ நம்ம கரெக்டாக கிளீன்சிங் எல்லாம் கரெக்டாக பண்ணுமா, கரெக்டான மெத்தடில் அந்த ஷார்ட் டேர்ம் ஒன்று சீக்கிரமாக சுருக்கி முடிச்சிடும். அப்புறம் பிரிஞ்சவங்க ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சால் அந்த டிவோர்ஸ் போகிறதெல்லாம் விட்டுருங்களேன். ஓகே, அடுத்தது நம்ம ஒன்றும் சிங்கிளாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட்னர் தரேன், எனக்கு பார்ட்னர் அமைய மாட்டுது. ஸோ நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் பாய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஜோடி நீங்களே கண்ணில் பார்ப்பீங்க, இல்லை அவங்களே உங்களுக்கு தேடி வருவாங்க. உங்கள் வேலை ஒன்று தான், டெய்லி கிறிஸ்டல் வாட்டர் காலையில் ஈவினிங்கோ பாய்ங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஓகே, ஓகே, வீட்டில் இந்த மாதிரி தீய சக்தி, ஒழுங்காக தூங்க முடியல, நிம்மதி இல்லை, அப்புறம்
வீட்டில் உண்டியாக இருக்கும் போதெல்லாம் சம்திங் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. நைட்டு தூங்கும் போதெல்லாம் பேட் ட்ரீம்ஸ் வருது. காடியில் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் சத்தம் கேட்குது, திடீர்னு காடி நின்று போகுது. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கரண்ட் ஒரு மாதிரி டிப் டாப்னு அடிக்குது, விளக்கு ஏற்றினா விளக்கு நின்று போகுது. அப்போனா உங்கள் வீடும் சரி, அது உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் காடியாக இருக்கட்டும், கிறிஸ்டல் வாட்டர் இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் போட்டு இல்லை ஏதோ பெரிய ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு டெய்லி ஸ்ப்ரே அடிங்க. 108% நீங்கள் டிஃப்ரென்ஸ் சத்தியமாக பார்ப்பீங்க. உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இமீடியட்டாக தெரியும். எனக்கு சில பேர் கமெண்ட் கொடுத்தாங்க, எனக்கு ஏற்கனவே ஃபீலிங்காக இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா இறந்து போய் என் கூடயே இருந்த மாதிரி, பட் கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சோன்னே அவங்களாம் என் கூட இல்லாத மாதிரி ஃபீலிங் வந்துருச்சுன்னு. ஓகே, இது எதனாலனா அவங்களாம் வந்து இறந்து போயிட்டாங்க. அது கான்சிடர் பார்க்கணும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஆச்சு. ஸோ இப்படிப்பட்டவங்க இறந்தவங்க நம்ம கூட இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் அவங்களாவும் இருந்திருக்கலாம் இல்லை வேற ஆளும் இருந்திருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் ஏற்கனவே இறந்தவங்களாம் கூட இருந்தாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எத்தனை ஜென்மமாக நம்ம பிறந்திருக்கும் தெரியாது, எத்தனை பேர் அங்கே இறந்துருக்காங்க தெரியாது, எத்தனை பேர் அந்த இடத்துக்கு குடி வந்திருக்காங்க தெரியாது. அந்த இடத்துல எத்தனை பேர் ஒரு மாலாக இருக்கலாம், அதை மாற்றி ஒரு வீடு ஆக்கிருக்கலாம், அதை மாற்றி மேபி ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கலாம், அதை மாற்றி மேபி ஒரு அந்த இடம் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்க ஆரம்பித்தோன்னே அந்த இடத்துல இருந்த எல்லா கெட்டதும் உங்கள் வீடும் சரி உங்கள் ஆஃபீஸும் சரி விட்டு வெளியே ஆயிரும். ஓகேயா, இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இது அடுத்தது அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் சொல்கிறது எனக்கு ஏதாச்சும் பெருசாக கிடைக்குமா? அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஓகே, கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது நிறைய பேருக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. பெருசுன்னு சொல்லும் போது 6 ஃபிகரில் அடிச்சிருக்கு, அப்புறம் 5 ஃபிகரில் அடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. டெஸ்டிமோனியல் சத்தியமாக எனக்கு நிறைய டெஸ்டிமோனியல் இருக்குது. ஏன் எனக்கே எத்தனை அடிச்சிருக்கு, என் மக்களுக்கு அடிச்சிருக்காதா? சத்தியமாக அடிச்சிருக்கு. கிறிஸ்டல் வாட்டரை நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக பாயுங்க, டெய்லி ஈவினிங் நைட்டு எப்போ வேணாலும் பாயுங்க. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வரும். அது வேலை வாய்ப்பாக இருக்கும், பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்கும், நீங்கள் போய் அடிப்பீங்களா தெக்கான் பண்ணுவீங்களா, அது வாய்ப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கை விடாதீங்க, ஆனால் ரொம்ப செலவு பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, கொடுக்கணுமா யாராலையும் தடுக்க முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். கடைசி மெடிடேஷன். இப்போ என் நம்பரில் வந்து நிறைய பேர் இப்போ மெடிடேஷன் பண்ண பார்ப்பாங்க, பட் மெடிடேஷன் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நானும் எப்படியும் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறேன் சார். ஃபோக்கஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த வீட்டு ப்ராப்ளம், இந்த வேலை, இது திடீர்னு என்னென்னமோ மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த பழைய திங்ஸ், அது இப்படி. ஓகே, அதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் நிறைய நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க ஒரு மெஸ்ஸாக. அதை முதல் நம்ம சுத்தம் பண்ணுவோம். கிறிஸ்டல் வாட்டரை நீங்கள் டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி பாத்திரம் போனால் நிறைய சொன்னது தான். கிறிஸ்டல் வாட்டரை மெடிடேஷன் பண்ணுற முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் உடம்பு பூரா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் கிளியராகவும் ஷார்ப்பாகவும் ரிலாக்ஸாக காமாக இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் மெடிடேஷன் ஆரம்பிங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 hour, அது உங்ககிட்ட பொறுத்து இருக்குது நீங்கள் எப்படி மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஓகே, அப்புறம் ஹீலிங். நிறையா பேர் வந்து இப்போ லைக் டிப்ரெஷனில் இருப்பாங்க. இந்த என்சைட்டின்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த டிப்ரெஷன், இந்த என்சைட்டி டைமில் தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னா, தப்பான முடிவுன்னு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தப்பான முடிவு எடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. நீங்கள் எப்படி இறந்தாலும் நீங்கள் மேலே போக மாட்டீங்க, நீங்கள் கீழேயும் போக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் நேரம் ஒன்றும் முடியல, மறந்துடாதீங்க. நேரம் முடியாதவங்க வந்து பூமி மேலே இருந்து தான் ஆகணும். பட் நீங்கள் நம்ம கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது, மேலேயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது, கீழேயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. யூ ஆர் சஃபரிங் தட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த என்சைட்டியில் இருக்கிறவங்க இந்த வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. நண்பர்கள் ஏமாத்திருப்பாங்க, ஃபேமிலி ஏமாத்திருப்பாங்க, எத்தனையோ வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, தூக்கி போட்டிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆகிருக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேயா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். முதல் கிறிஸ்டல் வாட்டரை பாயுங்க. நான் சொன்ன மாதிரி காலையில் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள், ஈவினிங் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றும் டிப்ரெஷன் கூட இருக்கா, கூட ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் உடம்புல, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேயா, இப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த டிப்ரெஷன், இந்த என்சைட்டி இதெல்லாம் எதனால் வருதுன்னா டைம், அந்த தசைன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ மேபி ராகு தசை சரியில்லைன்னா அது மேக்ஸிமமாக அடிக்கும், கேது தசை சரியில்லைன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக அடிக்கும், சனி தசை உங்களுக்கு சரியில்லைன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக அடிக்கும், குரு தசை சரியில்லைன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக அடிக்கும், சுக்கிர தசை உங்களுக்கு சரியில்லைன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக அடிக்கும். அதுக்காக எல்லாருக்கும் இந்த மாதிரி அடிச்சாக்கா நம்ம போய் சேர்ந்துட முடியாது. நம்மளுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமுதாயத்துக்கு சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அடால்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் அடால்ட்ஸ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் வாட்டர் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஏதோ எடுத்துனே ஒரு சொல்யூஷனுக்கு வந்து நீங்களே உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. இது கரெக்டான ஒரு சொல்யூஷன் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு மேலும் விவரம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும் என்கிட்ட கேட்கணுமா, நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் அசிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் என்னோட தொழில். நான் அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட தொலைபேசி நம்பர் 96 291 2273.
ஏதாச்சும்னா நீங்கள் என்னோட டிக்டாக் பேஜில் கூட என்னோட தொலைபேசி நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா? நான் சத்யசீலன். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. முக்கியமாக இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமச்சிவாய.